evergreen super tips. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஒரு காயை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன காய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரைக்காய். பொதுவாக அவரைக்காய் அப்படின்றது நிறைய பேர் வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு காய். பொதுவாக குழந்தைகளுக்கு வந்து அந்த அவரைக்காய் வந்து ரொம்ப விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அது வந்து நார் சத்து வந்து அதிகமாக இருக்கும். அந்த அவரைக்காய் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நாராக ஒரு மாதிரி வர ஆரம்பிக்கும். அதனால் வந்து குழந்தைகள் பெரும்பாலும் அதை வந்து விரும்பாமல் இருப்பாங்க. ஆனால் இந்த அவரைக்காயில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எண்ணற்ற சத்துக்கள் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அதிகப்படியான சத்துக்களை கொண்ட விலை மலிவான ஒரு காய் என்ன அப்படின்னா அது இந்த அவரைக்காய் தான். இந்த அவரைக்காய் பார்த்தீங்கன்னா நம்ம அவரைக்காய் வந்து வாரத்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 3 நாள் எடுத்துட்டு வரனால பார்த்தீங்கன்னா நம்ம உடல்ல ஏராளமான நோய்களுக்கு அது வந்து ஒரு அற்புதமான ஒரு மருந்தா வந்து நமக்கு செயல்படுது. அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இது தெரிஞ்சிட்டாலே போதும், நீங்க அவரைக்காவை எப்பவே மிஸ் பண்ணாம வாங்கி சாப்பிடுங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான காய் தான் இந்த அவரைக்காய். இன்னைக்கு இந்த அவரைக்காயோட முழு பயன்கள், அதாவது இதுல என்னென்ன சத்துக்கள் இருக்கு, இதை யார் யார் சாப்பிடலாம், யார் யார் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி முழுசா பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப பயன் தரக்கூடிய இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் இந்த வீடியோவோட முழு பயன்கள் உங்களுக்கு வந்தடையும். வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம கண்டிப்பா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்படியே மறந்துடாம நம்ம சேனலை நீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல இருக்குள்ள பெல் ஐக்கான் அதை நீங்க டச் பண்ணா மட்டும்தான் நம்ம சேனல்ல போடுற புத்தம்புது வீடியோக்கள் எல்லாமே அப்பப்போ உங்க நோட்டிபிகேஷன் வந்து காமிச்சிட்டே இருக்கும். நீங்களும் இதை பார்த்து சூப்பரா பயனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். நீங்க பாத்தீங்கன்னா வந்து அவரைக்காய் அப்படின்ற ஒரு காயை பத்தி தானே பார்க்க போறோம். இந்த காய் பொதுவாகவே அவரைக்காய் அப்படின்றது எல்லா சீசன்லயும் வந்து நமக்கு கிடைக்காது. ஒரு குறிப்பிட்ட சில சீசன்கள்ல மட்டும்தான் கிடைக்கும். ஆனா இதோட விலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில தான் கிடைக்கும் இந்த அவரைக்காய். அதுவும் ஏன்னா குறிப்பிட்ட சீசன்கள்ல கிடைக்கிற இந்த காய்கள் பழங்களுக்கு வந்து கொஞ்சம் எப்பயுமே மவுசு வந்து ஜாஸ்தியா தான் இருக்கும். ஆனா இந்த அவரைக்காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா வந்து மார்க்கெட்ல இயல்பாவே கிடைக்கும். இது ஃபர்ஸ்ட் இந்த அவரைக்காயில முதல் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பாருங்களேன். நீங்க நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க. அதாவது அவரைக்காயில நம்ம உடலுக்கு தேவையான கால்சியம் சத்தா இருக்கட்டும், அயன் சத்துக்கள், மெக்னீசியம், அது மட்டும் இல்லாம உடலுக்கு தேவையான பொட்டாசியம், துத்தநாகம், மேங்கனீஷு, அது மட்டும் இல்லாம நியாசின், தயாமின் அப்படின்ற ஒரு அற்புதமான சத்துக்களை தன்னுள் கொண்ட ஒரு காய் தான் இந்த அவரைக்காய். இந்த அவரைக்காய் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், வாரத்தில் கண்டிப்பாக 2 தரமாவது நம்ம சாப்பிட்டே ஆகணும். ஏன்னா இந்த அவரைக்காயை நம்ம சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் இருக்க பித்தத்தை ஈஸியாக தணிக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பித்தம் இருக்கனாலே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய உடலில் வந்து பிரச்சனைகள் வரும். அதாவது தலை சுத்தல், வாந்தின்னு சொல்லி நிறைய ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கோம் இல்லையா. அந்த பித்தத்தை தணிக்கிறது இந்த அவரைக்காயால் மட்டும்தான் முடியும். அதனால் இந்த அவரைக்காய் கிடைக்கிற சீசனில் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க அதிகப்படியான நார் சத்துக்கள் வந்து நமக்கு எப்பேற்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தாலும் அந்த மலச்சிக்கல் ப்ராப்ளமை ஈஸியா சரி பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெயிட் அதிகமா இருக்கவங்க அதிகமா சந்திச்சிட்டு இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா இந்த மலச்சிக்கல் தான். இந்த மலச்சிக்கலை இயல்பான இயற்கையான முறையில விரட்டி அடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து அவரைக்காய் சாப்பிட்டாலே போதும். அந்த பிரச்சனை எல்லாம் உங்களை விட்டு பறந்து போயிடும். அடுத்தது பாத்தீங்கன்னா பொதுவாகவே கண் பிரச்சனை, அதாவது வெள்ளெழுத்து அப்படின்றது இப்போ நிறைய பேருக்கு இருக்கும். இந்த என்ன கேட்டால் கண்ணாடி போட்டிருப்பாங்க, என்னப்பா கண்ணாடி போட்டிருக்கேன்னு கேட்டால் வெள்ளெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெள்ளெழுத்து அப்படின்ற கண்ணில் ப்ராப்ளம் இருக்கவங்க அவரைக்காயை சாப்பிட்டு வந்தாலே போதும், அவங்களோட பிரச்சனை வந்து அடியோட சூப்பராக சரியாயிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ரெஷர், அதாவது ஹை ப்ரெஷர், நார்மல் ப்ரெஷர், எதுனாலும் சரி ரத்த அழுத்தத்தை சீராக்கக்கூடிய தன்மை இந்த அவரைக்காயில் ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹார்ட் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே அவரைக்காயை சாப்பிட்டு வந்தாலும் இல்லைன்னா அவரைக்காய் வந்து ஒரு சிலர் வந்து நல்லா ஜூஸ் மாதிரி போடுவாங்க. எப்படின்னா நல்லா 4 அவரைக்காயை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் வெங்காயம், தக்காளி, சீரகம், கொஞ்சோண்டு வெள்ளைப்பூண்டு, மிளகை போட்டு கொஞ்சமாக லைட்டாக மஞ்சள் பொடியை போட்டு நல்லா 2 கொதிக்க விட்டு அந்த சாறு எல்லாம் முழுசாக இறங்கினோடனே அதை நல்லா ஃபில்டர் பண்ணி காலையில் வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வந்தாலே போதும். நம்மளோட பொதுவாக வயிற்றில் வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குல்ல, அந்த வயிற்று பொறுமல் சொல்லுவாங்க, வயிற்று பொறுமல் இல்லைன்னா மலச்சிக்கல், இந்த மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட செரிமானம் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் இந்த ஜூஸ் வந்து நம்ம காலையில் வெறும் வயிற்றுல கஷாயம் மாதிரி பண்ணி குடிக்கிறதுனால அந்த பிரச்சனைகள் எல்லாமே அடியோட சரியாயிரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இதயத்தை நல்லா பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு இந்த அவரைக்காய் மட்டுமே போதுமானது.
இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் இருக்க அதிகப்படியான அந்த நியாசின் தயாமின் இந்த மாதிரி சத்துக்களால் பார்த்தீங்கன்னா உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு வேகமாக அள்ளி அள்ளி கொடுக்கறதுல இந்த அவரைக்காய் வந்து ரொம்ப சிறந்ததாக இருக்கும். ஏன்னா நம்ம உடலில் பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கனால தான் நிறைய நோய்கள் வந்து நம்ம உடலை ஆக்கிரமிச்சுட்டு இருக்கு இல்லையா. இந்த அவரைக்காய் நம்ம சாப்பிட்டாலே போதும் இயல்பாகவே நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா சூப்பராக உடலில் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இன்னொன்று அது மட்டும் இல்லாமல் எலும்புகள், அதாவது இதில் இருக்க அதிகப்படியான கால்சியம் சத்துக்கள் வந்து நம்மளோட எலும்புகளை நல்லா பலப்படுத்தும். அதான் பெண்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 30 வயசுக்கு மேலே எலும்பு தேய்மானம் அப்படின்றது ரொம்ப அசால்ட்டாகவே இருக்குது. இந்த மாதிரியான எலும்பு தேய்மானம் பிரச்சனைகளால் பார்த்தீங்கன்னா மூட்டு வலி இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரும் இல்லையா. இதெல்லாம் நம்ம சரி பண்ணுறதுக்கு அவரைக்காயை சாப்பிட்டாலே போதும் நம்ம எலும்பு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் எல்லாமே அடியோட சுவாசம் அது அடியோட வேகமாக சூப்பராக சரியாயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா சுவாச கோளாறு இருக்கும் இல்லையா, சுவாச பிரச்சனை அதாவது ஆஸ்துமா இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்கவங்க, நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கவங்க அவரைக்காயை நான் சொன்ன மாதிரி காலையில் ஜூஸ் மாதிரி போட்டு குடிச்சிட்டு வந்தாலே போதும் எப்பேற்பட்ட நுரையீரல் ப்ராப்ளமாக இருந்தால் கூட அந்த பிரச்சனைகள் எல்லாமே அடியோட சரியாயிடும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், யூரின் ப்ராப்ளம் அதாவது சிறுநீர் தொற்று இருக்கும் இல்லையா. இப்போ நிறைய பேர் சந்திச்சுட்டு இருக்க பிரச்சனை என்னென்னா சிறுநீர் தொற்று தான். ஏன்னா எல்லாருமே நீ வந்து ஒர்க் பண்ணுறவங்களா தான் இருக்கும். இந்த சிஸ்டம் முன்னாடி ஒர்க் பண்ணுறவங்க இல்லைன்னா அதாவது எப்படி சொல்கிறது பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட இடத்துல ஒர்க் பண்ணுறவங்க, மிஷினில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இயல்பாகவே உடலில் வந்து ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த டைமில் அவங்க வந்து நிறையா தண்ணி குடிக்கிறது, மோர், இளநீர் இந்த மாதிரி குடித்தா மட்டும்தான் அவங்களோட பிரச்சனைகள் வந்து சரியாகும். ஆனால் அவங்க வந்து அதை பண்ணுறதே கிடையாது. தண்ணி குடிக்காமல் உட்காந்த இடத்துல உட்காந்து வேலை பார்க்குறது, கரெக்டான டைம் யூரின் பாஸ் பண்ணாமல் வச்சு என்ன ஆகும்னா சிறுநீர் தொற்றுக்கள், கற்கள் எல்லாம் உருவாகிடும். இந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாமே நம்ம வந்து இந்த அவரைக்காயை சாப்பிட்டு வந்தாலே போதும் நம்மளோட சிறுநீர் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் எல்லாமே அடியோட சரியாயிரும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இவ்வளோ சீப்பாக கிடைக்கிற இந்த அவரைக்காயில் இவ்வளோ சத்துக்களும் நமக்கு இவ்வளோ நம்ம உடலுக்கு இவ்வளோ நன்மைகளை வாரி வாரி வழங்குது நீங்கள் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க இல்லையா. இனிமேல் கண்டிப்பாக அவரைக்காவை மிஸ் பண்ணாமல் கிடைக்கும் போது வாங்கி சாப்பிடுங்க. உங்கள் குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக சாப்பிடணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி கொடுத்தாலே போதும் அவங்களோட எதிர்காலம் ரொம்ப நல்ல வளமான ஒரு எதிர்காலமாக சூப்பராகவே அமையும். பார்த்தோம் இல்லையா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, அப்படியே கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு அற்புதமான சூப்பரா இன்னொரு வீடியோவோட நான் வந்து உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.